வணக்கம் நண்பர்களே, இது நம்ம இயற்கை நண்பன் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொத்தமல்லி தோட்டம், அதாவது தனியா தோட்டம் எப்படி உருவாக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி முழுசாக இருக்க தனியாவை எடுத்து நல்லா தரையில் கொட்டி நல்லா கை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ரெண்டாக உடஞ்சிரும். அந்த மாதிரி ரெண்டாக உடஞ்ச தனியாவை எடுத்துட்டு நம்ம தோட்டத்து பக்கமாக போனீங்க அப்படின்னா நல்லா கொத்தி வச்சிருக்க இடமா பார்த்து நல்லா கிளறிட்டு அதுக்கு மேலே தனியாவை தூவி விட்டுட்டு அந்த தனியா மேலே நல்லா மண் மூடுற அளவுக்கு திரும்ப நல்லா கிளறி விட்டு தண்ணீர் ஊற்றி நல்லா பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகான பசுமையான இயற்கையான முறையில் நம்ம வீட்டு தோட்டத்திலேயே கொத்தமல்லி தழை உருவாகிடுங்க. இந்த தழையை பறித்து நம்ம சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம், வெயில் காலத்தில் மோரில் போட்டும் சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் சட்னி அரைச்சி கூட சாப்பிட்டுக்கலாம். இப்படியே இந்த தோட்டத்தை பராமரிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா இந்த தனியா தோட்டம் வந்து வளர ஆரம்பிச்சிடும். வளர வளர இந்த தனியா தழையோட சைஸ் வந்து சுருங்கிடும். அதுக்கப்புறம் இதில் வந்து பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிடும். பூக்கள் பூத்துட்டா போதுங்க, இந்த தனியா தோட்டத்தை தேடி ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். அந்த கூட்டம் தான் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தேனீ கூட்டம். இந்த தனியா பூக்களில் இருந்து தேனீ கூட்டம் வந்துடுச்சு அப்படின்னா அதை பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இதை அப்படியே நம்ம நல்லா பராமரிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா இந்த தோட்டத்தில் இருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான தனியாவை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு நல்லா பலன் தரக்கூடியது தான் தனியா தோட்டம். ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். குறைஞ்சது 6 மாதமாச்சு ஆகும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான பலனை வந்து நம்ம அனுபவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.